ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം മൂന്നാമത് സ്കന്ധത്തിലെ 29வது അധ്യായം. அங்க சீதாதேவியோடு முன்னால ராவணன் முனியோடு வேஷத்தை போட்டு வந்து நின்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். சீதாதேவி நீ யாராக்கும் அப்படின்னு கேட்டா அப்படிங்கிறத பார்த்தோம். லங்காதிபதியா இருக்கிற ராவணனாக்கும் நான், நீ என் கூட வா அப்படின்னு ராவணன் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் இங்க வர்ணிக்கிறார். அதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதனால வியாச உவாஜா ஸ்லோகம் 1. ததாகர்ண்யவஜோ துஷ்டம் ஜானகி பயவிஹ்வலா வேபமானாஸ்திரம் கிருத்வா மனோவாஜமுவாஜஹ. ததாகர்ண்யவஜஹ துஷ்டம் ஜானகி பயவிஹ்வலா வேபமானாஸ்திரம் கிருத்வா மனஹ வாஜம் உவாஜஹ. ராவணனோட வாக்குகளை கேட்ட சீதாதேவி ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டா. இருந்தா கூட ரொம்ப சிரமப்பட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணிண்டா. என்னட்டு பயந்து வரச்சுண்டு அந்த துஷ்டனான ராவணன் கிட்ட இப்படி சொன்னான். ஸ்லோகம் 2. பௌலஸ்த்ய கிமசத்வாக்யம் த்வமாத்த ஸ்மர மோஹிதா நாஹம் வை சொய்ரிணி கிந்து ஜனகஸ்ய குலோத்பவா. பௌலஸ்த்ய கிம் அசத்வாக்யம் த்வம் ஆப்த ஸ்மர மோஹிதஹ ந அஹம் வை ஸ்வைரிணி கிந்து ஜனகஸ்ய குல உத்பவா. ஹே பௌலஸ்த்யா, காமதேவனோடு அந்த ஒரு காமதேவன் ஆட்டி படைச்சதுனால சஜ்ஜனங்களுக்கு சேராத்த வாக்க நீ இப்போ சொல்லறாய். என்னத்துக்காக்கம் இப்படியெல்லாம் நீ பேசுறாய்? அடுத்தவாளோடு மனைவி கிட்ட இப்படியெல்லாம் பேசலாமா? நான் திருமணமாகாதவள் கிடையாது, நான் அநாதியும் கிடையாது, ஜனகனோட குலத்தில ஜனிச்சவளாக்கும் நான். அது நீ தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 3. கச்ச லங்காம் தசாஸ்யத்வம் ராமஸ்த்வாம் வை ஹனிஷ்யதே மத்கிருதே மரணம் தத்ர பவிஷ்யதி ந சம்சயா. கச்ச லங்காம் தசாஸ்ய த்வம் ராமஹ த்வாம் வை ஹனிஷ்யதி மத்கிருதே மரணம் தத்ர பவிஷ்யதி ந சம்சயः. ஏ தசாஸ்யா, நீ லங்கைக்கு கிளம்பிப்போ. அப்படி இல்லைன்னா ஸ்ரீராமர் வந்துட்டார் அப்படின்னா உன்னை கொன்னுடுவர். என்னால உனக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறது உறுதி. ஸ்லோகம் 4. இத்யுக்த்வா பர்ணசாலாயாம் கதா சாவஹ்னி சந்நிதௌ கச்ச கச்சேதி வததி ராவணம் லோகராவணம். இதி உக்த்வா பர்ணசாலாயாம் கதா சா வஹ்னி சந்நிதௌ கச்ச கச்ச இதி வததி ராவணம் லோகராவணம். இந்த உலகத்துக்கே பயங்கரனா இருக்கிற, இந்த உலகத்தையே பயமுறுத்துற அந்த ராவணன் கிட்ட போ போ அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி பர்ணசாலைக்கு உள்ள இருக்கிற அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு உள்ள இருக்கிற ஹோமகுண்டத்துக்கு பக்கத்துக்கு போனா. கிரகஸ்தாசிரமிகள் எல்லாம்
டெய்லி நித்தியம் அக்னிஹோத்திரம் செய்யறவாளும் உண்டு. அதனால அந்த பர்ணசாலைக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஹோமகுண்டத்துக்கு பக்கத்துல போனா. ஸ்லோகம் 5. சோதகிருத்வா நிஜம் ரூபம் ஜகாமோடஜமந்திகம் பலாஜக்ராஹதாம் பாலாம் ருததீம் பயவிஹ்வலாம் சஹ அத கிருத்வா நிஜம் ரூபம். ஜகாம உடஜம் அந்திகம் பலாத் ஜக்ராஹ தாம் பாலாம் ருததீம் பயவிஹ்வலாம். அதுக்குள்ள அந்த ராவணன் முனியோட ரூபத்தை வெடிஞ்சு ராட்சச ரூபத்தை ஸ்வீகரிச்சு பர்ணசாலைக்குள்ள ஓடி வந்துட்டான். பயந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுண்டு நிக்கிற சீதாதேவிய பலமாயிட்டு அப்படி வாரி எடுத்தேன். ஸ்லோகம் 6. ராம ராமேதி க்ரந்தந்தே லக்ஷ்மணேதி முஹுர்முஹு கிருஹீத்வா நிர்கத பாபோ ரதமாரோப்ய சத்வரா. ராமா ராமா இதி க்ரந்தந்தி லக்ஷ்மணா இதி முஹுஹு முஹுஹு கிருஹீத்வா நிர்கதஹ பாபஹ ரதம் ஆரோப்ய சத்வரஹ. ராமா ராமா லக்ஷ்மணா இப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு கத்திண்டு நிக்கிற சீதாதேவிய ராவணன் பிடிச்சு ரதத்துல உட்கார வச்சுட்டு அங்கேருந்து அதிசீக்கிரமா அந்த ரதம் அப்படி பறந்தது. ஸ்லோகம் 7. கச்சன்னருணபுத்ரேன மார்கே ருத்தோ ஜடாயுஷா சங்கிராமோ பூன்மஹாரௌத்ரஸ்தயோஸ்தத்ர வனாந்தரே. கச்சன் அருணபுத்ரேன மார்கே ருத்தஹ ஜடாயுஷா சங்கிராமஹ அபூத் மகாரௌத்ரஹ தயோஹோ தத்ர வனாந்தரே. போற வழியில அருணபுத்திரனா இருக்கிற ஜடாயு ரதத்தை தடசம் பண்ணி நிப்பாட்டினார். அந்த வனத்துக்குள்ள ஜடாயுவும் ராவணனும் தம்மில அதிகோரமான யுத்தம் நடந்தது. ஸ்லோகம் 8. ஹத்வா தம் தாம் கிருஹீத்வா கதோஸௌ ராட்சசாதிபா லங்காயாம் க்ரந்ததீதாதா குரரீவ துராத்மனாம். ஹத்வா தம் தாம் கிருஹீத்வா ச கதஹ அஸௌ ராட்சச அதிபஹ லங்காயாம் க்ரந்ததி தாதா குரரி இவ துராத்மனா. அந்த ராட்சச அதிபதி ஜடாயுவ வெட்டி கீழே போட்டுட்டு சீதைய தூக்கிண்டு போன. ஜடாயு இறந்து போயாச்சு நினைச்சிட்டாக்கும் போனது. சின்ன ஒரு புறா குஞ்சு அழறா மாதிரி அழற சீதைய துஷ்டனான ராவணன் லங்கைக்கு கூட்டிட்டு போன. ஸ்லோகம் 9. அசோகவனிகாயாம் ஸ்தாபிதா ராட்சசீயுதா ஸ்வவ்ருத்தானைவ சலிதா சாமதானாதிபிः கில. அசோகவனிகாயாம் சா ஸ்தாபிதா ராட்சசீயுதா ஸ்வவ்ருத்தான் ந ஏவ சலிதா சாமதான ஆதிபிஹி கில. அசோக மரத்துக்கு அடியில ராட்சசிகளோடு கூட அந்த சீதாதேவிய உட்கார வச்சான்.
സാമധാന ദണ്ഡ മുറകൾക്കൊന്നും സീതാദേവിയെ அசைக்கிறதுக்கு முடியலை. சௌமியமா சொல்லி பார்த்தான், திட்டி பார்த்தான், பயமுறுத்தி பார்த்தான். സീതാദേവിട്ട് അതൊന്നും ചെല്ലുപടിയാകലെ. ശ്ലോകം 10. രാമോപിതം മൃഗം ഹത്വാ ജഗാമാദായ നിർവൃത ആയാന്തം ലക്ഷ്മണം വീക്ഷ്യ കികൃതം തേനുജാസമം. രാമഃ അഭി തമൃഗം ഹത്വാ ജഗാമ ആദായ നിർവൃതഃ ആയാന്തം ലക്ഷ്മണം വീക്ഷ്യ കിം കൃതം തേ അനുജാസമം. രാമനാകട്ടും அந்த മാനെ കൊന്ന് അதையும் തൂക്കിണ്ട് സന്തോഷത്തോട് കൂടിയിട്ട് സീതാദേവിക്ക് മുന്നാലെ കൊണ്ടുവന്ന് കൊടുക്കലാം அப்படின்னு പർണശാലയ്ക്ക് വന്നിട്ടുണ്ടാർ. அப்போது ராமருக்கு முன்னால ஓடிண்டு வர லக்ஷ்மணனை பார்த்தார். கிம் கிருதம் தே அனுஜா, அசமம், நீ என்னவாக்கும் தம்பி, இப்படி புத்தி இல்லாத மாதிரி ஓடிண்டு வராய் சீதையை தனியா விட்டுட்டு. ஸ்லோகம் 11. ஏகாகினீம் பிரியாம் ஹித்வா கிமர்த்தம் த்வமிஹாகத ஸ்ருத்வா ஸ்வனம் து பாவஸ்ய ராகவஸ்த்வப்ரவீதிதம். ஏகாகினீம் பிரியாம் ஹத்வா கிம் அர்த்தம் த்வம் இஹ ஆகதஹ ஸ்ருத்வா ஸ்வனம் து பாவஸ்ய ராகவஹ து அப்ரவீத் இதம். சீதையை தனியா விட்டுட்டு அந்த பாபியான மாரீஜனோடு சத்தத்தை கேட்டுட்டு நீ என்னத்துக்காக்கும் இப்படி ஓடிண்டு வந்தாய் அப்படின்னு ராமர் கேட்கிறார் லக்ஷ்மணன் கிட்ட. ஸ்லோகம் 12. சௌமித்ரிஸ்த்வப்ரவீத் வாக்கியம் சீதா வாக்பாண பீடிதா பிரபோத்ராஹம் சமாயாத காலயோகான்ன சம்சயா. சௌமித்ரிஹி து அப்ரவீத் வாக்கியம் சீதா வாக்பாண பீடிதः பிரபோ அத்ர அஹம் சமாயாதः காலயோகான் ந சம்சயா. சீதையோடு வாக்ஷரங்களால என்னோடு மனசுல அப்படி விரணங்கள் உண்டாச்சு அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னார். அதனால நான் இங்க வந்தது விநாசகாலே விபரீத புத்தி, அதுதான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு கெடுதல் வரதுக்காயிட்டாக்கும் இப்படி என்ன துரத்தி விட்டா சீதை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்லோகம் 13. ததா தௌ பர்ணசாலாயாம் கத்வா வீட்சாதி துக்கிதௌ ஜானத்யன்வேஷணே யத்னமுபௌ கர்த்தும் சமுத்யதௌ. ததா தௌ பர்ணசாலாயாம் கத்வா வீட்சிய அதிதுக்கிதௌ ஜானகி அன்வேஷணே யத்னம் உபௌ கர்த்தும் சமுத்யதௌ. രാമനും ലക്ഷ്മണനുമാ കൂടിയിട്ട് ഉടനടിയാ പർണശാലയില പോയി എത്തിന. സീതാദേവിയെ തേടിന. സീതയെ കാണാതെക്ക് അവ സങ്കടപ്പെട്ട. കൊഞ്ചം കൂടെ ഡിലേ ആകാക്കി രണ്ടുപേരും സീതയെ തേടറത്തുക്ക് ആരംഭിച്ച. ശ്ലോകം 14. മാർഗമാണൗ സംപ്രാപ്തൗ യത്രാസൗ പതിത ഗഗ ജടായു പ്രാണശേഷസ്തു പതിത പൃഥിവീതലേ. മാർഗമാണൗ സംപ്രാപ്തൗ യത്ര അസൗ പതിതഃ ഗഗഃ ജടായുഃ പ്രാണശേഷഃ തു പതിതഃ പൃഥിവീതലേ. தேடி தேடி நடக்கிறதாவா ஜடாயு விழுந்து கிடக்கிற இடத்துல வந்தா ஜடாயுக்கு உயிர் போயிருக்கலை. ராவணன் ஜடாயுவை கொன்னாச்சுன்னு நினைச்சுட்டாக்கும் போனார். ஆனா ஜடாயு தன்னோட பிராணனை இறுக பிடிச்சுட்டு அங்க படுத்துட்டு இருந்தார். அந்த பறவை அந்த மண்ணுல விழுந்து படுத்துட்டு இருக்கு. ஸ்லோகம் 15. தேனோக்தம் ராவணேனாத்ய ஹிருதாசௌ ஜனகாத்மஜா
मया निरुद्धभावात्मा भाविदोऽहं हृदे पुनः तेन उक्तं रावणेन अद्य हृदासौ हृद असौ जनकात्मजा मया निरुद्धः पावात्मा பாவிதா அகம் ஹிருதே புனः. அந்த ஜடாயு சொன்னார், ஜனகபுத்திரிய நான் ராவணன் திருடிண்டு போறத பார்த்தேன், நான் தடசம் பண்ணி நிப்பாட்டினேன், அதனால இங்க 2 பேருக்கும் யுத்தம் நடந்தது. அந்த மகாபாபி என்ன வெட்டி கீழே போட்டுட்டான், உயிர் போயிட்டு இல்லை, அவ்வளவுதான், நான் இறந்து போயாச்சு நினைச்சிட்டு அக்கம் அவன் திரும்ப போயிருக்கேன். ஸ்லோகம் 16. இத்யுக்தாசௌ கத பிராண संस्कृतो राघवेण वै कृत्वौर्ध्वदैहिकं रामलक्ष्मणौ निर्गतौ तदा इति उक्त्वा असौ गतप्राणः संस्कृतः राघवेण वै कृत्वा ऊर्ध्वाद् தைஹிகம் ராமலக்ஷ்மணௌ நிர்கதௌ ததஹ. அப்படி சொன்னதோடு கூடிட்டு அவனோட பிராணனும் போச்சு ஜடாயுவோடு. ராமன் அந்த பறவைய ஏதாவது சம்ஸ்காரம் பண்ணினார். பிதிருகர்மங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் சீதையை தேடிண்டவா கிளம்பினா அங்கேருந்து. ஸ்லோகம் 17. கபந்தம் காதயித்வாசௌ शाबाच्चामोजयत् प्रभु वदनात् तस्य हरिणा सज्ञं चक्रेद राघव. कबन्तं गादयित्वा असौ शाबाद् च अमोजयत् प्रभुः वदनात् तस्य हरिणा सज्ञं चक्रे अद राघवः. कबந்தன கொல்லவும் கபந்தனுக்கு கிடைச்ச சாபத்திலேந்து அவனை மோஜிப்பிக்கவும் செஞ்சார் பகவான். அந்த கபந்தன் சொன்னதுபடி ராமன் சுக்ரீவனுமாயிட்டு சத்தியம் பண்ணினார். ராமாயண கதைகள் எல்லாம் இங்க ஷார்ட்டாயிட்டு சொல்லிட்டு போகுவக்குஞ்சார் வியாசர். ஸ்லோகம் 18. ஹத்வாஜ பாலினம் வீரம் கிஷ்கிந்தா ராஜ்யமுத்தமம் சுக்ரீவாய ததௌ ராம कृतसज्ञाय कार्यदा. हत्वाज बालिनं वीरं किष्किन्धा राज्यम् उत्तमं सुग्रीवाय ददौ राम कृतसज्ञाय कार्यदा. வீரனான பாலிய கொன்னு கிஷ்கிந்தா ராஜ்யம் சத்தியம் செஞ்ச சுக்ரீவனுக்கு ராமர் அந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்தையே தானம் பண்ணினார். பாலிய கொன்னுட்டு கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு ராமன் கொடுத்தார். இங்க ஒரு எக்ரிமெண்ட் அவ തമ്മിൽ പരസ്പരം നടത്തിന. സീതാദേവിയെ തേടുறதுக்கான ஹெல்ப் சுக்ரீவன் செஞ்சு தரேன், அதுக்கு பதிலா இந்த பாலிய தோக்கடிச்சு ராஜ்யத்தை மீட்டு தரணும் அப்படின்னு அங்க சத்தியம் நடந்தது. அது ஸ்ரீராமர் பண்ணி கொடுத்தார். ஸ்லோகம் 19. தத்ரைவ வார்ஷிகான் மாசான் தஸ்தௌ லக்ஷ்மண சம்யுதா சிந்தயன் ஜானகீம் சித்தே தசானன ஹிருதாம் பிரியாம். தத்ர ஏவ வார்ஷிகான் மாசான் தஸ்தௌ லக்ஷ்மண சம்யுதः சிந்தயன் ஜானகீம் சித்தே தசானன ஹிருதாம் பிரியாம். ராவணன் திருடிண்டு போன சீதைய நினைச்சு துக்கிச்சு ஒரு வருஷ காலம் லக்ஷ்மணனோடு கூடிட்டு ஸ்ரீராமன் அங்க இருந்தார். ஸ்லோகம் 20. லக்ஷ்மணம் பிராஹராமஸ்து சீதா விரஹ பீடிதா சௌமித்ரே கைகயசுதா ஜாதா பூர்ண மனோரதா. லக்ஷ்மணம் பிராஹ ராமஹா து சீதா விரஹ பீடிதா
சௌமித்ரே கைகய சுதா ஜாதா பூர்ண மனோரதா. ஒரு நாளைக்கு சீதைய பிரிஞ்ச வேதனை தாங்க முடியாதக்கு ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னார், லக்ஷ்மணா, கைகேயி அம்மை மனசுக்குள்ள என்ன நினைச்சாலோ அது இப்ப நடந்துடும் போல இருக்கு. பரதனையாக்குவே ராஜாவாக்கி வாழ வைக்கணும்னு நினைச்சா, நான் அங்க போக கூடாதுன்னு நினைச்சா மாதிரி இனி எனக்கு அங்க போகவே முடியாது போல இருக்கு. அயோத்தியாவுக்கு திரும்பியே போக முடியாது. 14 வருஷம் கழிஞ்சானாலும் போக முடியாது தோணுறது. காரணம் சீதாதேவி இல்லாதக்கு என்னால போக முடியாது.